வீட்டுக்குள்ள ஆல்ரெடி போயிட்டோம், போனதுக்கு பிறகு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள அவர் சொல்லுவதையெல்லாம் சொல்லுகிறீர்கள். வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணினார் என்று கேட்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நான் போய்விட்டேன் என்றெல்லாம் வசனம் பேசுகிறார். இது வசனகர்த்தா எழுதுகிற வசனங்கள். போயிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த காரியம் நான் செய்தேன், அதன் காரணமாக அங்கே போயிருக்கிறேன் என்றல்லவா சொல்ல வேண்டிய. எப்படி போனீர்கள்? ஒரு காரியத்தை நான் செய்தேன், இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் நான் நுழைந்து விட்டேன், இந்த தரப்பு வாக்காளர்களெல்லாம் என் பக்கம் நிற்பதற்கு காரணம் இந்த காரியத்தை நான் செய்து முடித்தது என்று நீங்கள் ஒரு காரியம் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் அரசியல் தொடங்கி 1.5 ஆண்டுகள் ஆன பிறகு நீங்கள் செய்த காரியம் என்ன? ஒரு காரியமும் இல்லையே. அப்புறம் எப்படி வீட்டுக்குள் போனேன்? அவன் எழுதி தர்றான். நீங்கள் நான் வீட்டுக்குள் போன பிறகு பேசுகிறேன், நீங்கள் எல்லாம் வெளியே ஏதோ பேசுகிறார். அவர் பேசுவதெல்லாம் இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான். விஜய் மாநாடு எந்த விதமான இம்பாக்டும் கிரியேட் பண்ண நினைக்கிறேன். நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களோ? இல்லை, நான் மதிப்பிடுவது சரியாக இருக்கும் என்று பாருங்கள். நான் ரொம்ப நடுவாந்திரமாக நின்று இதை ஆய்வு செய்து சொல்லுகிறேன். ஒரு விஜயகாந்த், 2வது ஒரு அண்ணாமலை, 3வது ஒரு விஜய், இவர்கள் 3 பேரும் ஸ்டாலினை பலப்படுத்துவதற்காக அரசியலுக்குள் நிலைப்பாடு அவர்கள் எடுத்தவர்கள், இவர் எடுக்கின்றவர். அதில் மாறுபாடு இல்லை. இதுதான் நடக்கும். ஒரு பெரிய பாதிப்பை மக்களிடம் உண்டாக்குகின்ற அளவுக்கு இவரிடம் எந்த திட்டமும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை.